இவ்வளோ நாள் ஆச்சாம்மா இதுக்கு ஒரு தீர்வு தேடுறதுக்கு உனக்கு? எப்பந்தே போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 100 போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன் மேடம். போலீஸ்காரெல்லாம் ஊனு குடும்பத்தை பார்க்குறது மட்டும்தான் எனக்கு வேலையா? நைட்டுக்கெல்லாம் அடிப்பார். ரிப்போர்ட்டரை கேளுங்க. இங்கே பாருங்க மேடம், நேற்று அடிக்கிறேன் மேடம், இங்கே பாருங்க இவ்வளோ போராடி வெளிநாட்டுக்கு இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளிநாடு போயிட்டேன் மேடம். அங்கே போய் குழந்தைங்க என்ன பண்ண? அனாதாசில் சேர்த்துட்டேன். வெளிநாட்டில் எங்கே போய் வேலை பண்ண? வயிற்றுக்கு போயிருந்தேன் மேடம். அங்கே போயிட்டு அங்கே இதை விட கொடுமை. ஒரு 24 ஹவர்ஸ் ஒர்க்கு, எந்நேரமும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை. ஒரே சின்ன பாத்ரூமில் குப்பை இருந்துச்சுன்னா கூட கழுவுன பாத்ரூமே 100 டைம்னாலும் சோப் போட்டு கையில் தேய்ச்சி கழுவ சொல்லுவாங்க மேடம். இது மட்டும் எல்லா பொண்ணுங்களுக்குமே சொல்லுங்கள். இங்கே வந்து என்ன டூரிஸ்ட் விசா மாதிரி போட்டு அனுப்பிடுறாங்க. அங்கே போய் அவங்க வந்து வாங்கிட்டு வர்றது பார்த்திங்கன்னா பொண்ணுங்க நிறைய மாட்டியிருக்காங்க மேடம். சொல்ல முடியறதில்ல. வெளியில் என்னென்னா கூட யாரும் அடிக்கலை. நான் பேசினேன், அந்தளவுக்கு என் மேலே தப்பு இல்லை. எதுக்கு என்ன 1200 தினாருக்கு இன்னொருத்தவங்களுக்கு விற்றுட்டாங்க இந்த வீட்டுக்காரங்க. விற்றுட்டு அங்கே போயிட்டு அவங்க எனக்கு சுகர் இருக்குங்க மேடம், இந்த 2வது குழந்தை கன்சீவ் இருக்கும்போது வந்தது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. அங்கே போய் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தலை சுற்றுது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வாங்கினவங்க சுகர் இருக்கிற பிள்ளை எங்கிட்ட கொடுத்துட்டிங்களா, நான் ரிட்டன் இவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. ஒரு 5-6 வீடு மாற்றினாங்க. கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்து இப்படி மாற்றுறாங்க, இவங்களை நம்ம எதனா பண்ணிடுவாங்கன்ட்டு பெரியவனுக்கு இங்கே ஓட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணோன்ட்டாங்க மேடம். ரொம்ப வயிறு வலின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்தனே மேடம். அப்பயாவது என்ன சந்தோஷமாக பார்த்துக்கலாம். இல்லை அவ்வளோ பெரிய பையனை அங்கே வெளிநாட்டிலேருந்து வரும்போது ஒல்லியாக இருந்தேன். என்னால் என்ன அங்கே சாப்பிட முடியாது. ஒன்றும் காசாவது கொடுத்தாங்களா? காசெல்லாம் சம்பளம்லாம் கொடுத்தாங்க மேடம். ஏன் போய் சொல்லணும். அப்போ வந்து இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டோம். குடல் வெடிச்சிடும் டக்குன்னு ஒரே மணி நேரத்தில் பண்ணுன்றாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மேடம். அங்கங்கே ஓடுறேன். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்க கேட்டு அவங்க வந்த உடனே அவங்களே எல்லாம் எடுத்துகிட்டு ஒரே 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி போட்டாங்க. அவ்வளோ பெரிய பையனை தூக்க முடியுமா மேடம்? தூக்க முடியல. என்னால் என்ன பண்ண முடியல. வாடானதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் பிடிச்சி அடிக்கிறான் மேடம். என்னை ரத்தம் வீட்லேயும் சுகம் இல்லை, இவங்ககிட்டையும் சுகம் இல்லை மேடம். என்கிட்ட இருக்கிற காசு பணம் நகை எல்லாம் இவங்க தம்பி இவனும் பிளான் பண்ணி வாங்கி தின்னுட்டு கேட்டால் உன்னை வெட்டி போட்டுருவான் அப்படின்னு மிரட்டுறாங்க தம்பி. இப்போ எதுக்குமா வந்திருக்கு? அவங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும் மேடம். என் பிள்ளைங்க அவங்க ஒரு ஸ்கூலில் கூட ஒழுங்காக்க மாட்டேன்றாங்க. ஒரு 10 ஹாஸ்டல் சேர்த்திட்டு. படிப்பாங்களா? நல்ல எங்கள் பெரிய பையன்லாம் மேடம் அவன் இல்லைன்னு நான் செத்து போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைனால அவன் தான் கூட வருவான். எனக்கு எல்லாமே அவங்க அப்பா அடித்தா கூட அவன் பாதி அடி வாங்கிக்குவான் மேடம்.